dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் ரெண்டுலையுமே இரண்டாம் சுற்று அப்படிங்கிறது நிறைவடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆல் இந்தியா கோட்டா ஆக்சுவலாக இன்னைக்கு தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதாக ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க 29ஆம் தேதி. பட் இந்த தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் டிலே ஆவதற்கு அல்லது எக்ஸ்டெண்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இதற்கு ரெண்டு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இருக்கு. நான் எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எம்சிசி தரப்புல ரெசிக்னேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெசிக்னேஷன் ஃபெசிலிட்டி ஹாஸ் பின் எக்ஸ்டெண்டட் டில் 29/9/2025 ஈவினிங் 5 PM வரைக்கும் நமக்கு இந்த ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 29ஆம் தேதி இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அந்த மாணவர்கள் விருப்பப்பட்டா தங்களுடைய சீட்டை ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எம்சிசி கொடுத்துருக்காங்க. இது ஒரு முதல் காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நோட்டீஸ் ஃபார் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் வந்து தங்களுடைய இந்தியன் நேஷனாலிட்டி டு என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, இப்போ மூன்றாம் சுற்றுலையும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸை அனுப்புறதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற டேட் அப்படிங்கிறது, லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இன்னைக்கு 29ஆம் தேதி சாயங்காலம் 4 மணி வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பலாம். 29ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் சீட்டை ரிசைன் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால கட்டாயமாக இன்னைக்கு கவுன்சிலிங் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. ஆஸ் பர் த ப்ரீவியஸ் ஷெடியூல் கடைசியாக அவங்க கொடுத்த கிட்டத்தட்ட 13-14 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரிவைஸ்டு ஷெடியூல் கடைசியாக வந்து ரிவைஸ்டு ஷெடியூலில் 29ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து 5ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் தேர்ட் ரவுண்டுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட் வந்து 8ஆம் தேதி அக்டோபர் ரிசல்ட் தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டாக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதாக அப்டேட் இருந்துச்சு. இப்போ இந்த டேட்ஸ் அப்படிங்கிறது மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டாவில் ரொம்ப பெரிய டிலே வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் கோட்டாவுடைய தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் டிலே ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ரவுண்ட் 3 ஸ்டேட் கோட்டா பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 6 இருந்து ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லி எம்சிசியினுடைய ஷெடியூல் சொல்றாங்க. ஸோ அப்போ அக்டோபர் 6க்கு அப்புறம் தான் நமக்கு தமிழ்நாட்டில் தேர்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் மேபி நமக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ரெசிக்னேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக சீட் மேட்ரிக்ஸ் வெரிஃபை பண்ணுறது, இதை ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கெல்லாம் டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு கடைசியில் வந்து மேபி 1ஆம் தேதியோ அல்லது 2ஆம் தேதியோ போல தான் நமக்கு ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. இது ரெண்டு விஷயம் முக்கியமாக பார்க்குறோம். ஸோ இதனால் ஆல் இண்டியா கோட்டாவுடைய தேர்ட் ரவுண்ட் டிலே ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதை நான் கண்டிப்பாக பதிவு செய்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சீட்டு கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வருகிற ரவுண்ட்ஸில் சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.